ஞாயிற்றுக்கிழமை வந்து சூரிய பகவானுடைய ஆதிக்கம் இருக்கிறதுனால, அது சூரிய பகவான் பாவகிரகமா இருக்கிறதுனால, ஞாயிற்றுக்கிழமையை அதிகமா எடுத்துக்கிறது இல்ல. ஆனால் திங்கட்கிழமை வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சந்திர பகவானுடைய ஆதிக்கம் இருக்கிறதுனால, பார்வதி தேவியினுடைய அருள் கிடைக்கக்கூடிய நாளா இருக்கிறதுனால, திங்கட்கிழமை ஒரு சில காரியங்கள வந்து அதாவது எந்த காரியம் வந்தாலும் திங்கட்கிழமை செய்யலாங்கிற விஷயத்த வந்து சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. செவ்வாய்க்கிழமை வந்து செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கமா இருக்கிறதுனால, செவ்வாய் பகவான் பாவகிரகமா இருக்கிறதுனால, இந்த செவ்வாய் வந்து வேண்டாங்கிற ஒரு சூழல் வந்து மனது எண்ணங்கள் இருந்துட்டு இருக்குது. புதன் அப்படிங்கிறது வந்து இந்த புதன் பகவானுடைய ஆதிக்கம் இருக்கிறதுனால, புதன் பகவான் வந்து எந்த கிரகத்தோடு சேர்ந்தாலும் அந்த கிரகத்துடைய பலாபலனை அதிகபட்சமாக வாங்கி கொடுக்கறதுனால புதன் வந்து நல்லது அப்படிங்கிற விஷயம் வந்து ஒரு கருத்து இருந்துட்டு இருக்குது. வியாழன் அப்படிங்கிறது குரு பகவானுடைய நாளா, அதாவது குரு பகவானுடைய ஆதிக்கம் இருக்கிறதுனால இந்த வியாழக்கிழமை வந்து நல்ல நாளாக வந்து சாஸ்திர ரீதியாக நம்ம எடுத்துகிட்டு இருக்கிறோம். பொதுவாகவே நவகிரகங்கள்லேயே வந்து பார்த்திங்கன்னா சுபகிரகங்கிற ஒரே கிரகம் குரு பகவான் தான். நவகிரகங்களில் சுபகிரகம் மட்டுமல்ல, அனைத்து ராசிகளுக்கும் அனுகிரகமாக இருக்கக்கூடிய ஒரே கிரகம் இந்த குரு பகவான் தான்.